லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ருபீஸ் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே செலவு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே யூபிஐ டிரான்சாக்ஷன். கூட நான் 5,000 எடுத்தேன்னா அது எங்கே செலவு பண்ணேன்னு ஒரு கணக்காச்சு இருந்துச்சு. இப்போ அது சுத்தமாக இல்லை. வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக N8N ஒர்க் ஃப்ளோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடைக்கு போகிறேன். தென்காசியில் ஒரு ஃபேமஸான கடை, பார்டர் கடை பரோட்டா. போனீங்கன்னா சாப்பிடுங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம பரோட்டா சாப்பிட்டுட்டு இல்லை நீங்கள் ஷாப்பிங்கோ எதுவும் ஒன்று பண்ணுறீங்கன்னா யூபிஐ மூலியமாக நீங்கள் பேமெண்ட்டை பண்ணுவீங்க. யூபிஐயில் பேமெண்ட் பண்ணோடனே அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு ஒரு மெயிலராக அந்த பேங்க் சென்ட் பண்ணுவான். நான் ஃபெடரல் பேங்க் HDFC யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க மூலியமா மெயில் சென்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை N8Nக்கு லிங்க் பண்ண போறோம். அந்த மெயில் N8Nக்கு போயிடும். whenever you receive a message அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒர்க் ஃப்ளோவில் பார்க்கலாம். N8Nக்கு ரிசீவ் ஆனோடனே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ஏஐ யூஸ் பண்ணி ஓப்பன் ரவுட்டர் வச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ ஃபில்டர் எப்படி பண்ண போறோம்னா நமக்கு மெயிலில் நிறைய மெயில்ஸ் வரும், நிறைய ஸ்பேம் மெயில்ஸ் வரும். நம்ம நிறைய விஷயத்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம். ஸோ நியூஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி மெயில் இருக்கும். ஸோ நம்ம ஏஐ யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷனல் மெயில்ஸை நம்ம ஃபில்டர் பண்ண போறோம். அதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நம்மளோட ஷீட்ல அப்லோட் பண்ண போறோம். ஷீட்ல அப்லோட் பண்ணிட்டா நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஷீட்ல இருந்து டைரக்டா ஏதோ ஒரு அனலிட்டிக்ஸ் ஆப்ஸ்க்கு நம்ம அனுப்பி நம்ம எங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடையில நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல செலவு பண்ணலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அனுப்பியிருக்கலாம், இல்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த எல்லாத்தையுமே நம்ம மேனுவலா பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயும் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ இப்போ என்னென்ன டூல் யூஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வாங்க N8N ஒர்க் ஃப்ளோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம N8N ஒர்க் ஃப்ளோக்கு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி N8N செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் N8N.io அப்படி போனீங்கன்னா நமக்கு அஃபிஷியல் பேஜ் வந்துடும். அதில் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே உங்களுக்கு ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ ட்ரையல் அது கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் போய் N8N செட்டப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இங்கே ஓப்பன் இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்ட் அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அது எல்லா மெத்தடுமே அவங்களே ஷோ பண்ணியிருப்பாங்க. NPM இல்லை டாக்கர் யூஸ் பண்ணி. நான் டாக்கர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் இப்போ டாக்கரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த பார்த்திங்கன்னா என்னோடது டாக்கரில் ரன் ஆகுது. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோக்கு போயிடலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரிகரை செட் பண்ணணும். ட்ரிகர் என்னதுன்னா when I receive an mail. ஸோ அந்த ட்ரிகரை செட் பண்ணுறதுக்கு இங்கே ரைட் சைடில் டாப்பில் ப்ளஸ் பட்டன் டேப் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அப்படி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலோட இது வந்துடும். அதில் ஆன் மெசேஜ் ரிசீவ்ட் இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜிமெயில் ட்ரிகர் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் இங்கே அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும். அதுக்கு இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு ஆட் நியூ க்ரெடென்ஷியல் அப்படின்னு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த OAuth ரீடைரக்ட் URL அப்புறம் கிளைண்ட் ஐடி கிளைண்ட் சீக்ரெட் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் எங்கே போனால் இங்கே டாக்குமெண்டேஷன் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய்க்கோங்க. நீங்கள் சிம்பிளாக கூகுள் க்ளவுட் கன்சோல் அப்படி போனீங்கன்னா அங்கே API சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா API அண்ட் சர்வீசஸ். அங்கே போய் OAuth கிரியேட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னதுன்னா இது இருக்குது. க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மேலே போயிட்டு ஜிமெயில்னு சர்ச் பண்ணுவோம். ஜிமெயில் API அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் மேனேஜ் இப்போ நான் அலோவ் கொடுத்ததுனால இங்கே மேனேஜ்னு இருக்குது. இல்லாட்டி எனேபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். நீங்கள் எனேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மேனேஜ் இந்த மாதிரி காட்டும். ஸோ இதே மாதிரி ஜிமெயில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஷீட்டும் கொடுக்கணும். கூகுள் ஷீட்ஸ் API இங்கே போயிட்டிங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்னு இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே க்ரியேட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே நீங்கள் அப்ளிகேஷன் டைப்பை வெப் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணணும். பேர் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஒரு URL https:/google.com அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு இங்கே அத்தாரைஸ்டு ரீடைரக்ட் URL இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு N8N ஒர்க் ஃப்ளோவில் ஒரு URL கிடச்சிருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லோக்கல் ஹோஸ்ட் 567
ரெஸ்ட் இந்த இதை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணது வந்து இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து கிளைண்ட் ஐடி கிடைக்குது. கிளைண்ட் சீக்ரெட் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா உள்ளே இருக்கும். நான் அதை ஷோ பண்ண மாட்டேன், நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே வந்து கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு. ஸோ என்னோட வந்து அக்கௌண்ட் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். எவ்ரி மினிட் உங்களோட இது வந்து ரிஃப்ரெஷ் ஆகி செக் பண்ணிட்டு இருக்கணுமா அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோன்னா நம்ம உடனுக்குடனே அது மெயில் மோஸ்ட்லி வராது. ஸோ இதை நான் எவ்ரி ஹவர் அப்படின்னு கொடுத்துட்றேன். எவ்ரி ஹவர் கொடுத்துட்டிங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். நம்ம டிப்ளாய் பண்ணுறப்போ 1 மினிட் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 1 ஹவர் கொடுத்துறேன். ஏன்னா நான் இப்போவும் டெஸ்ட் மெயில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ போய் நான் பேமெண்ட் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபெச் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ கடைசி 1 ஹவரில் வந்து ஏதாவது மெயில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பேம் மெயில் வந்திருக்கு எனக்கு வந்து பாருங்கள். ஆர் இண்டியன்ஸ் ப்ரௌட் ஏதோ சொல்லி நரேந்திர மோடி ஏதோ சொல்லி எங்கேருந்தோ வந்திருக்கு. ஸ்பேஸ் அட் குவாரா அங்கேருந்து எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த மெயில் இருக்கட்டும். நான் வந்து இந்த மெயிலை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கே வந்து ஒரு பழைய ஹெச்டிஎஃப்சி ட்ரான்சாக்ஷன் ஒரு மெயிலை வந்து எனக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். அதை சென்ட் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு அந்த மெயில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்மி மெயில் எழுதிட்டேன். அதை வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கே வந்து நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளோட எனி டைம் ஒர்க் ஃப்ளோவில் வந்து இந்த அக்கௌண்ட்டோட ஜிமெயில் க்ரெடென்ஷியல் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த மெயில் போதோ அது வந்து எனி டைம் ஒர்க் ஃப்ளோவுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரான்சாக்ஷனல் மெயில் என்னோடய எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் டிடெக்ட் ஆன அமௌண்ட் வந்து ஒரு 1000 rupees. ஸோ அதோட மெயில் வந்து வந்துச்சு. ஸோ நான் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் இதை கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பண்ண போகிறேன். சென்ட் கொடுத்துட்டோம். இப்போது சென்ட்டில் வந்து இந்த டூ ஆஷ் ஓகே வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக மெயில் சென்ட் ஆச்சு பார்த்திங்களா, அந்த மெயில் வந்து இங்கே வரும். ஸோ டெஸ்ட் கொடுக்குறேன். ஃபெச் டெஸ்ட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு. டியர் கஸ்டமர் ₹100 ஹேஸ் பீன் டெபிட்டட் அப்படி சொல்லி வந்துச்சு பார்த்திங்களா. இதே இது தான் நம்மளும் அந்த இதில் சென்ட் பண்ணோம். ஸோ ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இதில் வந்து வெறும் ஸ்னிப்பட் மட்டும் தான் இருக்குது. இதில் வந்து இது வந்து சேவிங்ஸா இல்லை இது வந்து யாருக்காச்சும் பே பண்ணதா எந்த டீட்டெயில்ஸுமே இதில் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சி என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட டேட்டாவில் வந்து நம்மளால் இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி ஃபுல் ப்ராம்ப்டையும் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணிடுறேன், கமெண்ட்லேயும் இருக்கும். அது போய் நீங்கள் இந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ளோவும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பில்ட் பண்ண கூட தேவையில்லை. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ட்ரிகர் செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பேசிக் எல்எல்எம் செயின். இதை வந்து நீங்கள் ரைட் சைடில் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா பேசிக் எல்எல்எம் செயின் அப்படின்னு போட்டாலும் வரும். இல்லை நீங்கள் வந்து ஏஐ டேப் பண்ணிங்கன்னா பேசிக் எல்எல்எம் செயின் இதை டேப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். அதுக்கடுத்து அந்த ட்ரிகரை நான் இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது கூட மாடலை ஆட் பண்ணும். ஏஐ மாடல் தான் இதை வந்து பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே இருங்க, இதை நான் டெலீட் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே மாடலை வந்து ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஓப்பன் ரவுட்டர் வந்துடும். ஸோ ஏன் நான் வந்து ஓப்பன் ரவுட்டர் யூஸ் பண்ணேன்னா இது வந்து கம்ப்ளீட்லி இதில் வந்து ஃப்ரீ மாடல்ஸ் நிறையவே இருக்குது. இப்போது ஓப்பனே இது யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ரன் ஆகாது, ஏன்னா இது வந்து காசு கட்டணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஜெமினை யூஸ் பண்ண போகிறேன். ஜெமினை இங்கே ஃப்ரீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஃப்ரீன்னு போட்டு எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டீப்ஸிக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை மிஸ்ட்ரல் லாமா எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். அதை டேப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ரவுட்டரோடது சேவ் ஆயிரும். ஓப்பன் ரவுட்டரோட ஏபிஐக்கு வந்து நீங்கள் ஓப்பன் ரவுட்டர் வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே போய் ஆட் பண்ணுறப்போ ஆட் பண்ணி இங்கே ஏபிஐ கீ போட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல மாடல் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் நான் ப்ராம்ப்ட் எதையும் கொடுக்கல. அவனை இந்த சேட் வந்து எங்கே இருக்குது. ஸோ நான் இதை வந்து டிஃபைன் பிலோ கொடுத்துட போகிறேன். டிஃபைன் பிலோன்னு என்ன அர்த்தம்னா என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ப்ராம்ப்டாக கொடுக்க போகிறேன். என்ன நடக்கணும்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இது வந்து சேவிங்ஸா இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லை என்ன விதமான ட்ரான்சாக்ஷன் யாருக்கு போச்சு அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ராம்ப்டை அப்படியே நான் காப்பி பண்ணிட போகிறேன்.
காப்பி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட போகிறோம். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து ஸ்னிப்பெட்டுன்னு எடுத்துருக்கு, இது ஒரு ஸ்னிப்பெட். ஸோ இதை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு இன்புட்ஸில் வந்து உங்களுக்கு என்ன டேட்டா இங்கே காட்டுதோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்களா, இவ்வளோ ஈஸி தான். ஸோ அடுத்து வந்து நான் டெஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ டெஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்மேட் வந்துருச்சு. டேட் வந்து ரிசீவ்டா பெய்டு அமௌண்ட் வந்து 1000. பேங்க் நேம் நான் வந்து சொன்னேன்ல, ஃபெட்ரல் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி 2 யூஸ் பண்ணேன். ஸோ எதுக்கு போச்சு அப்படின்னு பேங்க் நேமு. சம்மரியில் வந்து அப்படியே அந்த இது போட்டுருச்சு. எப்படின்னா 100 டெபிட்டட் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டுவர்ட்ஸ் இந்தியன் கார்ப். ஓகே, போட்டுருச்சு. கேட்டகரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் எடுத்திருக்கு. ஸ்னிப்பெட் வந்து டியர் கஸ்டமர், அப்படியே ஸ்னிப்பெட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம், ஜிமெயிலேருந்து இதில் வர வச்சிட்டோம். அதை வந்து ஏஐ வச்சு என்ஹான்ஸ் பண்ணி அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதுன்னு கேட்டகரியை பண்ண வச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க போகிறோம். இதையும் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா நீங்கள் ஏஐக்குள்ளே போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டர் என்ன பண்ணால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்ஸ்ட்டில் போட்டு ஜேசனில் போட்டு மொத்தமாக போட்டிருக்கு. நம்ம இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்டரில் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்லேயே நமக்கு கொடுத்துரும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் நோட் கூட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி இதை ஸோ இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சா. எந்த டேட்டா வருதோ அது வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். இதிலேருந்து ரன் ஆகி வர அவுட்புட் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் இன்புட்டாக டெக்ஸ்ட்டாக கொடுத்துட்டு போகிறேன். இங்கே டிஃபைன் பிலோ கொடுக்க போகிறேன். டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டில் கடைசியாக இருக்கிற இந்த டேட்டாவை மட்டும் விட்டுற போகிறேன். ஓகேவா, இந்த டேட்டா மட்டும் விட்டுற போகிறேன். ஸோ இந்த டேட்டா கூட வேணாம், நம்ம வந்து இந்த கேட்டகரி இதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே கமாண்ட் சி திருப்பி எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே போகிறோம். எக்ஸ்ட்ராக்டருக்குள்ளே போயிட்டு அந்த குட்டி ப்ரமௌண்ட் நமக்கு என்னென்ன தேவை, அமௌண்ட் தேவை, கரன்சி தேவை, டேட் தேவை. கரன்சி கூட தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில், சோர்ஸ் வந்து தேவை, அப்புறம் வெண்டர் நேம் அது வந்து நம்ம பேங்க்கோ எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து கொடுத்துட்டு டெஸ்ட் கொடுக்க போகிறேன். இப்போ இப்படி ஜங்காக இருக்கிற டேட்டா வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக நமக்கு வந்து ஒரு இதில் வருதுன்னு. ஓகே, ஸோ நான் வந்து இந்த இதில் பேஸ்ட் பண்ணும் ஜென்ரேட் ஃப்ரம் ஜேசன் எக்ஸாம்பிள் இந்த இதை செலக்ட் பண்ணும். நான் தப்பான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து டெஸ்ட் ஸ்டெப் அப்படி கொடுத்திங்கன்னா பார்த்திங்களா நமக்கு கிளியராக வந்துருச்சு. அமௌண்ட் எவ்வளோ, கரன்சி எவ்வளோ, டேட் எவ்வளோ, டிஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, வெண்டார் யார், கேட்டகரி என்னென்னு நமக்கு கிளியராக வந்துருச்சு. இங்கே வந்து நான் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா யாருக்கு பே பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது இதில் போடல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் டுவர்ட்ஸ் இந்தியன் கிளியரிங் கார்ப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த இது வந்து இதில் இல்லை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணால் எதை கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க. டுவர்ட்ஸ் கொடுத்துட்டேன். ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு நமக்கு வந்து அது என்ன டைப் வேணும், ஸ்ட்ரிங் டைப்பில் வேணும். இதை வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்குது. நான் வந்து பைத்தன் படித்ததுனால அந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆக்சுவலி இது ஜேசன். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். டுவர்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஸ்டெப் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸில் இந்தியன் கிளியரிங் கார்ப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இல்லை. நீங்கள் இன்னும் என்னென்ன டேட்டாஸ் ஆட் பண்ணுமோ அதை வந்து இங்கே ஜேசனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஏஐ வச்சு ஃபில்டர் பண்ணாச்சு, ஃபில்டர் பண்ணி வந்தாச்சு. இதை வந்து ஷீட்டுக்கு அனுப்பணும். ஸோ ஷீட்டுக்கு அனுப்பிட்டு பார்ப்போம் நம்ம. ஸோ அடுத்து நான் வந்து என்ன போகிறேன், கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் ஷீட்ஸ் வந்துடும். நான் வந்து அப்பெண்ட் ஆர் அப்டேட் ரோ இன் ஷீட் அதான் கொடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே அடுத்தடுத்த ஆர்டராக வரும். ஸோ நான் வந்து அப்பெண்ட் ஆர் அப்டேட் இன் ரோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து நமக்கு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து அந்த கன்சோலில் போய்ட்டு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதை மறக்காமல் பண்ணிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகாது.
அதை பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஃபைல் செலக்ட் பண்ண வைக்கும். ஓகே, யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. இந்த எரர் எதனால் வருதுன்னு எனக்கும் தெரியல. யூஆர்எல் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கூகுள் ஷீட்டில் போய்ட்டு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைலில் என்ன டேட்டா இருக்குன்னா, டேட்டு, அமௌண்ட்டு, நமக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. அங்கே கொடுத்ததுக்கப்புறம் இந்த யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல்லை அப்படியே காப்பி கமாண்ட் சி கொடுத்துட்டு நம்மளோட ஒர்க் ஃப்ளோவுக்கு போயிட்டு இந்த ஒர்க் ஃப்ளோவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சூஸ் ஆப்ஷன் வந்துடும் பாருங்கள். ஷீட் 1 கேட்குதா? இப்போ நான் ஷீட் 2 வேணால் ஷீட் 2 கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஷீட் 2 இப்போதைக்கு வேணாம். ஸோ நான் ஷீட் 1 கொடுக்க போகிறேன். இது இருக்குது. ஸோ சூஸ் கொடுத்துட்டு நான் ஷீட் 1 கொடுத்துட்டேன். ஷீட் 1 கொடுத்தோடனே அதேவும் ஷீட்டில் இருக்கிற என்னென்ன காலம் இருக்கோ அதை ஃபெச் பண்ணும். பார்த்தீங்களா, டேட், அமௌண்ட், டிஸ்கிரிப்ஷன், வெண்டார், கேட்டகரி. ஸோ இதுலேயும் நான் டுவர்ட்ஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து நான் வெண்டாரை வந்து டுவர்ட்ஸை மாற்றிடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இங்கே கேட்டகரி இருக்கா, நான் இங்கே வந்து டுவர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். டுவர்ட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து திருப்பி நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் இல்லை. திருப்பி ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் கொடுங்க. பார்த்தீங்களா, டுவர்ட்ஸ் வந்துருச்சு. இவ்வளோ தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து மேப் பண்ண போகிறோம். ஸோ டேட்டை வந்து டேட்டுக்கு மேப் பண்ணியாச்சு. அமௌண்ட்டை வந்து அமௌண்ட்டுக்கு மேப் பண்ணியாச்சு. அப்புறம் டுவர்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் மேப் பண்ணியாச்சு. கேட்டகரி வந்து கேட்டகரி மேப் பண்ணியாச்சு. வெண்டார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து போயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோ எம்டியாக இருக்குதுங்களா. இங்கே வந்து நாங்கள் என்னென்ன ஃபார்மேட்டிங் பண்ணணுமோ அந்த ஃபார்மேட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டேட்டை வந்து ஆர்டர் பண்ணால் இங்கே நீங்கள் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போட்டு நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இல்லை டேபிளாக பில்ட் பண்ணால் டேபிள் பில்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை அந்த இமெயிலேருந்து டேட்டா வந்து ஷீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் கிராஃபில் இருந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மோட்டிவ் தான் நம்ம இப்போ பண்ணுறோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் போல்ட் டெக்ஸ்ட்டாக மாற்றிடுறேன். போல்ட் டெக்ஸ்ட்டாக மாற்றிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒர்க் ஃப்ளோவை ரன் பண்ணலாம். இப்போது டெஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா என்ன எரர் இருக்குது, கூகுள் ஷீட் காலம் மேட்ச் பேராமீட்டர். நம்ம வந்து ஒரு வாட்டி இதை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஓ, மேப் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருங்க. மேப் ஆட்டோமேட்டிக்லி நான் டெஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக அதுவாகவே தானாகவும் என்ன அமௌண்ட்டு இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு புது மெயில் அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை வந்து டிப்ளாய் பண்ணோம். இந்த ஒர்க் ஃப்ளோவை டிப்ளாய் பண்ணிட்டோன்னா அது வந்து தானாகவும் ஃபெச் பண்ணி ரன் பண்ணி லேட்டஸ்ட்டாக எந்த மெயில் வந்துச்சோ அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போ வந்து ஒர்க் ஃப்ளோ பில்ட் பண்ணிட்டேன். இது வந்து திருப்பி டெஸ்ட் கொடுத்தோன்னா இப்போ என்னென்ன ஆகும்னு பாருங்கள். இதுக்கு அடுத்த ரோல் ஆட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அடுத்த ரோல் வந்துருச்சா. ஸோ நான் இப்போ வந்து புது மெயில் வந்து ஒரு வர வைக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஆல்ரெடி ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மெயிலில் வந்து அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸை வந்து ஒரு பேக்கரிக்கு அனுப்புகிற மாதிரி, டிஸ்கிரிப்ஷன் வந்து பேங்க் வந்து ஃபெட்ரல் பேங்க்கை மாற்றி அனுப்பி பார்ப்போம். ஸோ நான் இதை வந்து பேக் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை ஓப்பன் பண்ணுறேன். ஃபெச் அப்படி கொடுத்தோன்னா இப்போ வந்து பழைய டேட்டா தான் வரும். பழைய டேட்டா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புது மெயில் எழுத போகிறோம். ஸோ இதே நான் இப்போதைக்கு காப்பி பண்ணிக்கிறேன். கமாண்ட் சி, கமாண்ட் சி கொடுத்தாச்சு. கம்போஸ் கொடுத்தாச்சு. 2 வந்து திருப்பி அதே ஐடி கொடுத்துட்டேன். சப்ஜெக்ட் வந்து டெஸ்ட் 2 கொடுத்தாச்சு. இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2000 மாற்றிடுவோம். இதை வந்து ஹெச்டிஎஃப்சியா, இதை வந்து ஃபெட்ரலாக மாற்றிடுவோம். இதை வந்து சும்மா ஐஓபின்னு போடுவோம். ஐஓபி போட்டுட்டு ஐஓபி போட்டுடலாம். டேட் வந்து ஒரு
12 வச்சுக்கலாம். 12 வச்சுட்டு 2030 வச்சுக்கலாம். 30 வச்சாச்சு. கால் நம்பர் வந்து இதை நம்ம மாற்றிடலாம். 00000009 சும்மா போட்டுடலாம். அப்புறம் வந்து நம்ம கிளியரிங் ஹவுஸ் இந்தியாவில் இருக்கிறத இதை வந்து பேக்கரி போட்டு சென்ட் கொடுப்போம். சென்ட் நம்ம இப்போ கொடுத்தாச்சு. சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2000 rupees ஹேஸ் பீன் டெபிட்டட் ஃப்ரம் HDFC பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுப்போம். தானாக ரன் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷீட்டில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸ்பென்சஸ் நம்மளோட ஷீட்டில் போய் பார்த்திங்கன்னா அது இன்னும் ஆட் ஆகலை. நம்ம போன வாட்டி பார்த்தோம்ல அந்த டெஸ்ட் இது தான் ரெண்டுமே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, கடைசி ஸ்டேஜ் போயிடுச்சு. வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ஷீட்டில் இருந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் புஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு அனலிட்டிக்ஸ் டூலில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஒரு அழகான ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை வச்சு இப்போ எது வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளான டே டு டே லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை ஏஐ யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.